மக்களே, ராணிமா ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னா பயங்கர சீரியஸ் ஆயிடுவாங்க. சிரித்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் சிரிங்க அப்படின்னா சீரியஸாக ஃபேஸை வச்சுக்குவாங்க. இன்றைக்கி பொடுத்தலை, தெவலை, மருகு, கோவக்காய், கோஸ்ட் சில்லி, சும்மா பேய் காரம். இன்றைக்கி ஒரு ஹார்வெஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். ராணியம்மாவை கொஞ்சம் பொடுதலை பறிக்க சொன்னேன். மீன் அமிலம் இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபேஸ்க்கு வந்து நான் பேக் போடுவேன் வீக்லி ஒன்ஸ். இந்த தெவலை மருகெல்லாம் போட்டு மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா குறைஞ்சது 4 days கழிச்சு தான் வெஜிடபிள்ஸ்னாலும் சரி ஹெர்பல்ஸ்னாலும் சரி எடுக்கணும். ஆயில் டிலே ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். சரிங்களா? ஸோ நிறையா இருக்குது ஒன்றுக்கு ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா கோஸ்ட் சில்லி இன்றைக்கி அப்படியே பல்பு மாதிரி அங்கங்கே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அக்ரி யூனிவர்சிட்டி போயிட்டு தரவே மாட்டேனாங்க. ஐயோ இதில் பேய் காரம் காக்கும் வேண்டாங்க அப்படின்ட்டு ஒன்று தாங்கன்னு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து அப்புறம் வருஷம் அதுவாக முளைக்கும் செடி. நான் லாஸ்ட் இயர் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணேன். உங்களுக்கெல்லாம் வந்துச்சா என்னங்கிறது தெரியல. தேங்காய் சட்னிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹாப்பி கார்டனிங்.